திருக்கோச்சூர் நம்பிகள் கிட்ட திருமந்தார்த்தத்தையும் சரம ஸ்லோகார்த்தத்தையும் கற்றுண்டார் அப்படின்னு வந்தது. ஸோ மொத்தமாக 5 ஆச்சாரியர்கள் அவருக்கு உண்டு ராமானுஜருக்கு. ஸோ இதற்கு முன்பு திருக்கச்சி நம்பிகள் கிட்ட 6 வார்த்தைகளை கேட்டார் எம்பெருமானார்னு பேர். 6 வார்த்தைகளை வரதராஜன் அர்ச்சேன முகேனமா திருக்கச்சி நம்பிக்கை, அதாவது எப்படின்னா திருக்கச்சி நம்பிகள் கிட்ட வரதராஜர் கிட்ட பேசக்கூடிய பாக்கியம் பெற்றவர். இந்த வரதராஜர் என்ன பண்றாருன்னா, வரதராஜர் எம்பெருமானார் போயிட்டு கேட்கிறார் தம்கிட்ட 6 சந்தேகங்களை. பரத்வம் யாரு? அகம் ஏவ பரத்வம், நானே பரத்வம், ஸ்ரீமன் நாராயணனாகிய நானே பரத்வம்ன்றார் வரதராஜர். தர்சனம் பேத ஏவச, 2வது பேதமே நம்மளுடைய தர்சனம். ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு, அசேதனம் வேறு, ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு, பேதமே நம்மளோட தர்சனம். ஐக்கியம் கிடையாது, அபேதம் கிடையாது அப்படின்னு சொல்றார். உபாயேக்கு பிரபத்தித்வாத், ஒரு முக்தனுக்கு அடையக்கூடிய வழி எளிய சுலபமான வழி எதுனா பிரபத்தி. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் இதெல்லாம் அவனுக்கு அவனால் கடைபிடிக்க முடியாது. அதனால ஈஸியாக பண்ணக்கூடியது அவன் ஆத்மாவை என் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணக்கூடிய பிரபத்தியே உபாயம் அப்படிங்கிறார். பரநியாசமே உபாயம். அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் வேண்டாம். அதாவது இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா, பக்தியோக நிஷ்டனுக்கு எப்படியாவது அந்திம ஸ்மிருதின்றது வேணும். எப்படின்னா அவன் மோட்சம், அதாவது என்ன சொல்றது, அவன் இந்த உடம்பை விடுற நேரத்தில், இந்த சரீரத்தை விடுற நேரத்தில் அவன் பெருமாளை நினைக்கணும். ஆனால் பிரபந்தனுக்கு அது தேவை கிடையாது. இது எந்த சரீரத்தில் இருக்கோமோ அந்த சரீரத்திலே அவனுக்கு மோட்சம் உண்டு. இதுக்கு வராக நாயனார் தன்னோட சரம ஸ்லோகத்தில் சொல்றாரு, யான் ஒருவன் வயசான காலத்தில் கல்லா கட்டையா ஜடமா கடந்தாலோ அல்லது பேச முடியாமல் கடந்தாலோ அவன் முன்பே என்னிடம் சரணாகதி பண்ணிவிட்டால் நான் அவனை காப்பாற்றுகின்றேன் அப்படிங்கிறார் வராக நாயனார் பூமாதேவி கிட்ட. அப்போ அப்படி சொன்னது போலவே யார் ஒருவன் அவனிடம் முன்னவே சரணாகதி பண்ணிவிட்டானோ அவனது பகவானுடைய ஸ்மிருதி வர்ஜனம் அவனுக்கு தேவை கிடையாதுன்றார். இதையே பகவான் ராமாவதாரத்திலையும் அபயப்பிரதானத்தில் ராமர் சொல்றார், கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்றார். இப்போ இது இப்போ அதாவது பிரபத்தியே நம்மளோட உபாயம்ன்றது. இப்போ அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் வேண்டாம். ஏன்னா பக்தியோக நிச்சயனுக்கு கண்டிப்பாக அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் வேண்டும். பக்தியோக நிச்சயனுக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பெருமாள் ஒரு சில ஜென்மங்களுக்கு கிடைக்க கூட தான் அவனுக்கு மோட்சத்தை கொடுப்பார். அடுத்தது தேக அவசாசமே மோட்சம். இந்த தேகத்தில் எந்த தேக குணமே அவன் பிரபத்தி செய்தாலும் உடனடியாக அந்த தேகத்தோட முடிவிலே மோட்சம் அவனுக்கு அப்படிங்கிறார். அதாவது ஒருவன் இப்போ பக்தி யோகம் பண்ண ஆரம்பிச்சான்னா அது தைலாதாரமாக இருக்கணும். தையில் அப்படியே என்ன வடிகிறது போல அஷ்டாங்க நியமங்களோட பண்ணணும் பக்தி யோகத்தை. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரம் இதெல்லாம் வச்சு பண்ணணும். தாரம், பிரமாதி இதெல்லாம் பண்ணணும். அது அஷ்டாங்கத்தோட பண்ணணும் இந்த யோகத்தை. அப்போ இவனுக்கு பக்தி யோக நிச்சனுக்கு முடிவில் மோட்சம் கிடைக்கும்னா கிடைக்காது. ஏன்னா பெருமாள் இன்னும் பல ஜென்மங்கள் அவனை எடுக்க சங்கல்பம் பண்ணி அவன் என்னவா பிறக்கிறானோ அடுத்த ஜென்மத்தில் அவன் செடியாக பிறந்தாலும் கூட ஒருவேளை அவனுக்கு அந்த ஸ்மிருதி இருந்தால் பெருமாள் அவனுக்கு ஆட்கொண்டு மோட்சத்தை கொடுப்பார். ஸோ பக்தியோக நிச்சயனுக்கு அவ்வளோ சுலபம் கிடையாது மோட்சம். ஆனால் பிரபத்தின்றதை யார் ஒரு தடவை அனுசரிச்சாலே போதும், எந்த சரீரத்தோடு அவன் இருக்கானோ அந்த க்ஷணத்திலையும் அவன் மோட்சத்தை அடைஞ்சிடறான். பூர்ணாச்சாரிய சமாஸ்ரய, பூர்ணாச்சாரியருங்கிறவர் வேற யாரும் கிடையாது, பெரிய நம்பிகள் திருவடியில் சமாச்சனம் பற்றிக்கொள் இப்படின்றத 6 வார்த்தைகளை சொல்லிவிட்டார் தேவப்பெருமாள். ஸோ தேவப்பெருமாள் திருக்கச்சி நம்பிகள்கிட்ட 6 வார்த்தைகளை அருளினார். இதனை எம்பெருமானாருக்கு அருளினார் அவர். இதுதான் முக்கியமானது. இப்போ இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ ராமானுஜருடைய வரலாறு பற்றி நம்ம பார்ப்போம். ராமானுஜர் 1017வது வருஷத்தில் பூதபுரிங்கிற ஸ்ரீபெரும்புத்தூர் கஷேத்திரத்தில் சித்திர மாதம் பிங்கள வருஷம் சித்திர மாதம் திங்கக்கிழமை கூடின திருவாதிர சுபஜனத்தில் அவதாரம் பண்ணார் எம்பெருமானார். இவருக்கு இவ அம்மா பேரு காந்திமதியார், அப்பா பேரு ஆசூரி கேசவ சோமயாஜியார்னு பேரு. இவாளுக்கு யார் இவருக்கு திருநாமம் இட்டார்னா, ராமானுஜருடைய தாய் மாமாவானவர் பெரிய திருமலை நம்பிகள் ஆளவந்தாரோட சிஷ்யர். ஆளவந்தாருடைய சிஷ்யர் இவருக்கு ரெண்டு தமக்கையார்கள். ஒருத்தர் காந்திமதி, இன்னொருத்தர் இவர் பூமி பிராட்டியார்னு பேரு. இவா 2 பேருக்குள்ள முதல்ல காந்திமதியாருக்கு அவதரித்தவர் தான் நம்ம இளையாழ்வாரான எம்பெருமான். அடுத்தது மதுரமங்கலத்துல கமலநயன பட்டருக்கும் பூமி பிராட்டியாருக்கும் அவதரித்தவர் யாருன்னா இவர் எம்பாருங்கிற கோவிந்த பட்டர்னு பேரு. கிரிய கோவிந்த பெருமாள் கோவிந்த பட்டருங்கிற எம்பார். இவா 2 பேர் அவதாரம் பண்ணான்.
ராமானுஜருடைய இப்ப ராமானுஜர் வந்து யாருன்னா ஆதிசேஷாம்ச பூதர அவதாரம் பண்ணாராம். ஆதிசேஷனுங்கிறவர் வந்து யாருன்னா நித்யாத்மாக்கள்னு பேரு, நித்திய சூரிகள்ல ஒருவர். அவர் அப்படி பார்த்தோம்னா ஆதிசேஷ அவதாரமே எப்படின்னா கிருதயுகத்துல ஆதிசேஷன் அவதரிக்க திரேதா யுகத்துல லக்ஷ்மணனை அவதரிக்கிறாராம். லக்ஷ்மணனை அவதரிச்சு என்ன பண்றாருன்னா ராமருக்கு கைங்கரியம் பண்றார். துவாபர யுகத்துல பலராமனை அவதரிக்கிறார், கிருஷ்ணரோட அண்ணாவா. கலியுகத்துல ராமானுஜரா அவதரிக்கிறார் எம்பெருமானாரா. அதற்கு பிறகு மணவாள மாமுனிகளை அவதாரம் பண்றார் ஆதிசேஷன். ஸோ அனந்தாழ்வாரே அனந்தனாகி ஆதிசேஷனே திருவனந்தாழ்வானுடைய அம்சனே ஸ்ரீமத் ராமானுஜர். இந்த ஸ்ரீமத் ராமானுஜருக்கு பெரிய திருமலை நம்பிகள் நாமகரணம் பண்றார். நாமகரணம் பண்ணும்போது அவருக்கு சூட்டின நாமம் இளையாழ்வார் அப்படின்னு பேர். இளையாழ்வார்ங்கிறது யாருக்கு பேர்னா இளைய பெருமாளான லக்ஷ்மணனுக்கு திருநாமம். லக்ஷ்மணன் எப்படி ராமனுக்கு அனுஜனாக தொண்டனாக இருந்தாலும் அதை போல எம்பெருமானோட அணுக்க தொண்டராக இருக்கக்கூடியவருங்கிற நாமம் படி இவருக்கு இளையாழ்வார் அப்படின்னு ஒரு நாமம் இடப்பட்டவர். லக்ஷ்மண முனிங்கிறது சம்ஸ்கிருத நாமம் அவருக்கு. அடுத்தது ராமானுஜர் இளமை பிராயத்துல இதற்கு பிறகு என்ன பண்றாருன்னா நேர வந்து காஞ்சிபுரத்துல யாதவ பிரகாசர் கிட்ட படிக்க போறார். யாதவ பிரகாசர்கிட்ட கல்வி கத்துக்க போறார். யாதவ பிரகாசர் கிட்ட கல்வி கத்துட்ட போது யாதவ பிரகாசர் வந்து அத்வைத பரமாத வாக்கியங்களெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல குறிப்பாக உபனிஷத் வாக்கியங்களுக்கெல்லாம் தப்பா அர்த்தங்களை சொல்லக்கூடியவர்னு இருந்தது. யாதவ பிரகாசர்கிட்ட கல்வி கற்றுக்க போகும்போது யாதவ பிரகாசர்கிட்ட பரிச்ச இடம் வந்து திருப்புக்குழி அப்படிங்கிற ஊர்ல யாதவ பிரகாசர்கிட்ட கல்வி கத்துண்டார் அவர் எம்பெருமானார். குறிப்பா யாதவ பிரகாசர்கிட்ட கல்வி கத்துட்டு இருந்தார். இதுல என்ன ஆச்சுன்னா அவருக்கு நடுவுல வந்து தஞ்சாம்பாள் அப்படிங்கிற ஒரு இவரை வந்து திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு பேரு. அடுத்தது தஞ்சாம்பாளை திருமணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணினார்னா யாதவ பிரகாசர்கிட்டே அவர் தொடர்ந்து கல்வி கத்துட்டு இருந்தார். ஒரு நாள் யாதவ பிரகாசர் சத்திய ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படிங்கிற அந்த உபனிஷத் வாக்கியத்துக்கு அவர் விளக்கம் சொல்லிட்டு இருக்கும் போது அத்வைத பரமா வாக்கியம் சாதிச்சாராம். அதாவது எப்படின்னா பிரம்மத்துக்கு குணம் கிடையாது, உருவம் கிடையாது, என்னது அது நிர்குண பிரம்மம், அது வந்து பாரமார்த்திக வியாபகாரிகம்னு சாதிக்கிறார் அவர். எம்பெருமானார் இல்லை, பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு குணம் உண்டு, அதுக்கு உருவம் உண்டு, அதெல்லாம் இல்லைன்னு இவர் அதை மறுத்து சொல்றாரு. இதனால யாதவ பிரகாசர் வந்து கோபம் அடைகிறார். இதே போல அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா திருப்பி யாதவ பிரகாசரோட திருப்பி தொடர்றது கல்வி அவருக்கு. யாதவ பிரகாசர்கிட்ட திருப்பி கல்வி கற்றுக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் யாதவ பிரகாசருக்கு எம்பெருமானார் வந்து தைலாபிக்ன சேவை பண்ணிட்டு இருக்கார். தைலாபிக்னா எண்ணெய் தேய்க்கிறது, தைல ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப யாதவ பிரகாசர் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது ததா கப்பியாசம் புண்டரீகமேவோ அச்சினி அப்படிங்கிற சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியத்துக்கு தப்பா அர்த்தம் சொன்னார. ததா கப்பியாசம்னா குரங்குடைய ஆசன பகுதியை போன்று உள்ளது பிரம்மத்துடைய கண்கள் அப்படின்னாராம். இதை கேட்ட எம்பெருமானாருக்கு கண்ணுல இருந்து தண்ணி வந்துதான். கண்ணுல இருந்து வர தண்ணி யாதவ பிரகாசருடைய தொட மேல விழுந்துதான். யாதவ பிரகாசரோட தொட மேல விழுந்து அவர் தொடைய சுற்று உஷ்ணம் தெரிஞ்சுதான். ஏன் இவ்வளவு சோகம் உமக்குன்னு கேட்டா, ஏன் குருவே ததா கவ்யாசம் ததா புண்டரீகமேவோ அக்கினி, அதுக்கு குரங்குடைய பிருஷ்டபாகம்னு அர்த்தம் உண்டு, அதுக்கு இப்படிதானே அர்த்தம் சொல்லணும் கரெக்டா அப்படின்னாராம். சரியான அர்த்தம் இதான குருவே. அதாவது சூரியன் வந்து தாமரை மேலப்பட்ட அந்த சூரியன் மலர்றது, அன்றளர்ந்த சூரியனுடைய தாமரை போன்ற உடைய 1000 சூரியனை பார்த்துதான் தாமரை மலர்றது தடாகத்துல. அதே போலதான 1000 சூரிய ஒளிகளை போன்று கண்களை உடையவன் அப்படிங்கிறது தானே அவனுக்கு பேரு. யதா ததா கப்பியாசம் புண்டரீகமேவோ அக்கினி, 1000 சூரியனை ஒத்த பிரகாசமான கண்களை உடையவன், ஒளியை உடையவன் அப்படின்னு தானே அவனுக்கு இருக்கே அன்றி புண்டரீகாட்சன் கமலக்கண்ணன் அவனுக்கு திருநாமன் இருக்கே அன்றி இப்படி சொல்லலாமா குருவேன்னு கேட்டாராம். இதை கேட்ட யாதவ பிரகாசர் ரொம்ப கோவப்படுற. நம்ம இதுல எப்படின்னா ஒரு இதுக்கு அர்த்தம் உண்டு. யாதவ பிரகாசருக்கு கொலை வெறியே வந்து விட்டதுன்னு சொல்ல முடியும். அதாவது எப்படின்னா ராமானுஜரை மாய்க்க வேண்டும், கொல்ல வேண்டும்ங்கிற சதித்தை கண்டிட்டார். நம்ம இதுக்கு ஒரு ஐதீகமே கொல்லப்படுறது. ஒரு தடவை நஞ்சியர் ஒரு விஷயத்த பதிலுக்கு தப்பா சொல்லிட்டார். நம்மள உடனே அதை வந்து என்ன பண்ணார்னா அந்த விஷயத்த வந்து சரியா சொன்னார். நஞ்சியர் உடனே நீ சொன்னதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி வந்து அவரை பாராட்டினார். ஆனா யாதவ பிரகாசர் அப்படி ஏற்றுக்காம அவரை கொல்ல வேண்டும்னு சதித்திட்டம் தீட்டினாராம். இதனால என்ன ஆச்சு, யாதவ பிரகாசர் வந்து விந்தியமலைக்கு நான் யாத்திரை போறோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, காசி யாத்திரை போறோம், கங்கா யாத்திரை போறோம்னு சொல்லிட்டு, கங்கா ஸ்நானம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு எம் இளையாள் வர கூட்டிட்டு போறாராம். அப்ப இதனை இந்த யாதவ பிரகாசரோட சதியை அறிந்தவர் தான் கோவிந்த பெருமாள், தன்னுடைய கசின் பிரதர் சித்தியோட பிள்ளையான கோவிந்த பெருமாள் என்ன பண்ற, அவரை காப்பாத்திடுறாராம்.
குருவுடைய சதியிலிருந்து நீ நீ தயவு செய்து தப்பிச்சு போயிடு, குரு உன்னை கொண்டுடுவார், குரு வந்து குருவிடம் கையில மாட்டிக்கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு இவரை தப்பிக்கிறதோட எம்பெருமானாரும் ஒரு வையா வந்து திரிஞ்சு அலைஞ்சு கடைசியில காஞ்சிபுரத்துடைய பேரருளாரும் பெருந்தேவி தாயாரும் என்ன பண்றாள்னா வேடுவன் வேடு வச்சு ரூபத்துல வந்து அவரை வந்து காப்பாத்துறாளா, வாப்பா நான் தொலைஞ்சு போயிட்டாரா இருள. அப்ப இவர் என்ன பண்றாரா எம்பெருமானாருக்கு வழி காட்டுறதுக்கு வாப்பா நம்ம போலான்னு சொல்லிட்டு அவ 2 பேரும் காஞ்சிபுரத்துக்கு போறோம் அப்படின்னு எங்க போகணும்னு கேட்க காஞ்சிபுரத்துக்கு போகணும்னு எம்பெருமானார். நான் உன்னை வாங்க நான் கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு அவ 2 பேரும் கூட்டிட்டு போனாதான். அப்போ வழியில வந்து ஒரு குளம் தென்படுறதான். ராத்திரி வந்து ஒரு இடத்துல அவ தங்கினாலாம் காட்டுல வனாந்திரத்துல. அப்ப அந்த வேடுவனோட மனைவி சொன்னாலாம் எனக்கு ரொம்ப தாகம் அடிக்காது, எனக்கு தீர்த்தம் வேணும் என்னுடைய தாகத்துக்கு அப்படின்னாலாம். காத்தால வரைக்கும் பொறுத்துக்கோமா, இப்ப தீர்த்தம் போய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த அந்த ராத்திரியில அப்படின்னாராம். ராத்திரி வேளையில சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம்னாராம். உடனே மறுநாள் காலங்காத்தால என்ன பண்ணாரா அவ 2 பேரும் அப்படியே பயணத்தை தொடர்றாளாம். இந்த இடத்துல இருந்து பார்த்தா ஒரு இடத்துல ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்துல இருந்து போயிட்டு ராமானுஜர் வந்து தண்ணி தீர்த்தம் கொண்டு வந்து கொடுக்குறாராம். தீர்த்தம் கொண்டு கொடுக்குறாராம் அந்த வேடு வச்சுக்கு. அதை பருகின வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தீர்த்தம் கொண்டு வரும்போது தாயார் பெருமாளை இறந்து மறந்துட்டாராம். அடுத்த க்ஷணம் பார்த்தா காஞ்சிபுரத்தோட கோபுரம் தெரியுது. பெருமாள் தாயார் தான் வந்து அவர் அந்த மாதிரி வந்து கொண்டு விட்டுருக்கார் அப்படின்னு சந்தோஷப்பட்டுன்ட்டு அவர் என்ன பண்ணாருன்னா இனி சாலை கிணறுன்னு ஒரு இடம் இருக்கு. இன்னைக்கு கூட காஞ்சிபுரத்துல பெருமாள் பார்த்தோன்னா வேடு வச்சு ரூபத்தில் அனுஷ்டான குல உற்சவம் உண்டு காஞ்சிபுரத்துல. இன்னைக்கு கூட பெருமாள் ஏழ்வார், அப்படியே கையில அம்போட வில்லம்போட ஏழ்வார், அப்படியே கோதண்டத்தோட பெருமாள் தாயார் சகிதமா ஏழி அங்க இருக்கக்கூடிய ராமானுஜருக்கு இன்னைக்கு கூட புறப்பாடு கண்டருளி மரியாதையாகி தூப்புள் வேதாந்த கண்டறதுக்கு போயிட்டு அங்க மரியாதை கண்டருளி அங்க தேசிகனுக்கு மரியாதை பண்ணிட்டு திரும்பிடுவார். இன்னைக்கும் கூட சாலைக்குளம் அனுஷ்டான உற்சவம்னு பேரு. ராமானுஜருடைய திருமாளிகை அங்க இருக்கு. அந்த இடத்துல சாலை கிணறு இருக்கு. இன்னமும் கூட அதுக்கு பேர் அனுஷ்டான குல உற்சவம்னு பேரு. அந்த சாலை கிணறு தீர்த்தத்துல இருந்து தான் எடுத்து தினமும் பெருமாளுடைய திருவாராதனத்துக்கு தீர்த்தம் குழந்து இது பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப இந்த டைம்ல தான் யாதவ பிரகாசர் கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயமும் யாதவ பிரகாசர்கிட்ட இது பண்ண விஷயமும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்த வேலையில தான் ஆளவந்தாருங்கிற மகாச்சாரியார் இருந்தார் ஸ்ரீரங்கத்துல. ஸ்ரீவைஷ்ணவ தர்சன பிரவர்த்தகர் சிம்மமான ஆளவந்தார் இதை கேள்விப்பட்டு நான் இவரை தரிசிக்க வேண்டும்னு சொல்ல உடனே என்ன பண்ணாரா ஆளவந்தார் வந்து என்ன பண்ணாரா நேரம் வந்து திருக்கட்சிக்கு வந்தாராம். அப்போ ஆளவந்தாருக்கு முதல்ல நோவு சாத்தின்றது. அப்போ அவருக்கு திருமேனி பாங்கா இல்லை. அப்புறம் என்ன பண்ணார் ஆளவந்தார் திருப்பி பாங்காயி காஞ்சிபுரத்துக்கு வராராம். அப்ப ஆளவந்தார் அந்த கோஷ்டி அப்ப வந்து கருமாணிக்க வரதர சன்னதியில் காஞ்சிபுரத்துல இன்னுமே இருக்கு. அந்த இடத்துல இருந்து கொண்டு ஆளவந்தார் அங்க இருந்தாராம். ஆளவந்தார் அங்க இருக்க எம்பெருமானார் யாதவ பிரகாச கோஷ்டியா வந்துட்டு இருந்தாராம். அங்க இருக்கக்கூடியவர் யார் எம்பெருமானார்னு யார் ராமானு இளையாழ்வார் அப்படின்னு கேட்க அதோ சிவந்த தேகத்தோட குடுமியோட இருக்காரு அவர் தான் எம்பெருமானார் அப்படின்னாராம். திருக்கட்சி நம்பிகள் சொல்றாங்க ஆளவந்தாரோட சிஷ்யரான திருக்கட்சி நம்பிகள். முதல்வன் இவன் அப்படிங்கிறார் ஆளவந்தார். இவரே நம்முடைய சம்பிரதாயத்தை பிரவர்த்திக்க கடவர் அப்படின்னாரு ஆளவந்தார். மகாச்சாரியாரான ஆளவந்தார் அப்புறம் என்ன தெரியுமா பண்றாரா நேர போய் வரதராஜன் கிட்ட பிரார்த்திக்கிறாராம். வரதராஜன் கிட்ட பிரார்த்திக்க இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா அர்த்தம் உண்டு. யார் வந்து எந்த கண்ணு தெரியாதவனுக்கு உடனே பிரார்த்தித்தால் கண்ணு தெரியுமோ, நொண்டியா இருக்கக்கூடியவன் உடனே எழுந்து நடப்பானோ, எந்த குழந்தை பேர் இல்லாதவனுக்கு உடனே குழந்தை கிடைக்குமோ, எந்த ஒரு வாய் பேச முடியாத ஊமையும் சீக்கிரம் வாய் பேச ஆரம்பிச்சிருவானோ அப்படிப்பட்டவர்களுக்கு வரங்களை தந்திரக்கூடியவன் இந்த வரதராஜன் அப்படின்னாராம். இது ஒரு அழகான ஸ்லோகம். அப்ப இந்த பிராட்சியத்துல ரொம்பவே உள்ளார்த்தம் இருந்துதான். இப்ப ஊமையா இருக்கிறவனால பேச முடியாது. அப்ப ராமானுஜர் வந்து இப்ப வந்து பேச முடியாம மௌனமா தான் இருக்க முடியுது. ஏன்னா யாதவ பிரகாச சொல்ற அர்த்தத்துக்கெல்லாம் அவர் மௌனமா இருக்க வேண்டிய சந்தர்ப்பம். ஆனா இல்லை, பிற மதங்களை அவர் வந்து என்ன சொல்லணும், நம்மளுடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் உபனிஷத்துடைய உள்ளார்த்தங்களை உள்ளது உள்ளபடி உரைக்க வேண்டும், அதனுடைய உண்மை அர்த்தத்தை உரைக்க வேண்டும், அவர் நாடெங்கும் அதனை உரைத்து பறைச்சாற்ற வேண்டும், அதனுடைய அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்னு வேண்டினார். அது எம்பெருமானார் என்ன பண்ணார், பிற்காலத்தில் உபதேசங்களின் மூலமாக கரெக்டா அதெல்லாம் என்ன சொல்றது நாட்டிய நீச சமயங்கள் மாண்டனன் வருது ராமானுஜ நூற்றந்தாதியில. ராமானுஜ நூற்றந்தாவில் நாட்டிய நீச சமயங்கள் மாண்டபடி நீச சமயங்கள் எதெல்லாம் வேதத்துக்கு எல்லாம் வந்து களங்கமா கூறினா அவர்களை எல்லாம் கண்டிப்பார், அந்த துர்மதங்களை கண்டிப்பார். அடுத்தது ஒரு நொண்டியா இருக்கிறவனால எங்கேயுமே போக முடியாது, ஒரு இடத்துல தானே உட்கார்ந்துட்டு இருக்க முடியும். அதை போல அப்படி பார்த்தாலும் அப்படி இல்லை. எம்பெருமானார் திக்கெட்டும் இந்த பாரதம் முழுக்க திக்விஜய யாத்திரை பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அவர் கேரளம் எல்லா இடத்துக்கும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவர் யாத்திரை பண்ணலையா, பாரத திக்விஜய யாத்திரை பண்ணினார் எம்பெருமானார். காஷ்மீரத்துல
சரஸ்வதி வித்யாபீடம் வரைக்கும் போயிட்டு சரஸ்வதினால கீபாக்கியக்காரருங்கிற பட்டம் பெற்றார் எம்பெருமானார். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த தர்சன பிரவர்த்தத்துக்கு 9 கிரந்தங்களான நவரத்னத்தையும் கொடுத்தார் அவர். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்ன பண்ணார், இப்ப காது கேட்காதவனுக்கு எதுவும் கேட்காது அப்படி கேட்ட ஆழ்வார்கள் தன்னுடைய 5 சிஷ்யர்களான திருவரங்க பெருமாளரையர், திருமாலை ஆண்டான், திருக்கோட்டியூர் நம்பிகள், பெரிய நம்பிகள் இவ 5 பேர்கிட்ட இருந்தும், பெரிய திருமலை நம்பிகள் இவ 5 பேர்கிட்ட இருந்து ரகசிய விசேஷார்த்தங்களை கேட்க வேண்டும் அப்படிங்கறத ஆளவந்தார் யூனியன். அதன்படியே அவருக்கு நடந்தது. ராமானுஜர் இவாள்கிட்ட பாடம் கத்துண்டார். அதே போல எந்த ஒரு தாய் குழந்தை பேர் இல்லாத தாய் வந்து பேற்றை அடைவாளோ, அதாவது இப்ப ராமானுஜருக்கு நிறைய சிஷ்ய குழாங்கள் இருக்க வேண்டும், நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவரோட திருவடியை ஆசிரியிக்க வேண்டும் ஆளவந்தார் ஆசைப்பட்டுக்க, ஆளவந்தார் அப்படியே வரதன் கிட்ட பண்ண சரணாகதிக்கு ஏற்ப அப்படியே ஆளவந்தார் வந்து என்ன, அவருக்கு எத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர் அவர் திருவடி ஆசிரியம் பண்ணார், 74 சிம்மாசனாதிபதிகளை அவர் நியமனம் பண்ணார். அதே மாதிரி ஆளவந்தார் கொண்டது போல அத்தனை அவருக்கு அப்ப இத்தனத்தையும் வந்து இது பண்ணிட்டது போலவே தான் வந்து இது அவருக்கு எல்லாமே உண்டாச்சு. இது காரணம் ஆளவந்தார் அன்னைக்கு பண்ணின அவருக்கு திருவடியில பண்ண சரணாகதி.